மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 13 ஜூலை 29 புதன்கிழமை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்கள் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. சுகாதிபதி 4ஆம் அதிபதி ஜீவனஸ்தானத்தில், ஒரு கேந்திராதிபதி மற்றொரு கேந்திரத்தில். அப்படி வரும்போது சூரியன் சந்திரனுடைய சாரம், அதாவது சூரியன் சாரத்திலும் தன்னுடைய சுயசாரத்திலும் இருக்கிறது. அதோடு சேர்ந்து குரு பார்வையை பெறுவது, அதோடு சேர்ந்து சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமத்தில் இருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது உங்களுக்கு நற்பலனை தருவதற்கு. அதனால் இது நீங்கள் வேலை சம்பந்தமாக உயர்வடைகிறதுக்கோ பொருளாதார ரீதியாக உயர்வடைவதற்கோ உண்டான நாள். முழுமையாக இப்படிப்பட்ட பலன் மேஷராசி என்பவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் இந்த விஷயங்களை இன்றைய நாளில் எடுத்துக்கணும். இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப சுகவாசியாக இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து ஓய்வு எடுக்க போகிறீங்க, அல்லது பிடித்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர போகிறீங்க, பிடித்த நபர்களை போய் பார்க்க போகிறீங்க, ஏதாவது வேண்டிய பொருள் வாங்க போகிறீங்க, ஆடை அணிகலன்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கும் உகந்த நாள் தான். இது இந்த நாளை உங்களுக்கு எப்படி அமைச்சிக்கணுமோ அப்படி அமைச்சிக்கலாம். 2 சைடில் பண வரவு, முன்னேற்றம், வேலை, தொழில் அப்படி அமைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். பர்சனல் விஷயங்களுக்காக, பிடித்த செயல்களுக்காக இந்த நாளை பிளான் பண்ணாலும் ஓகே தான். ரெண்டுமே உங்களுக்கு அனுகூலம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கொள்வது, உயர் பதவி யோகத்தை அடைவது, பிரயாணம் செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கான செயலெல்லாம் செய்யலாம். 9ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். அவர் 3ஆம் அதிபதி. சூரியன் சந்திரன், இதுதான் சந்திரனுடைய சாரம் பெற்றிருக்கக்கூடிய அம்சம். அதனால் இன்றைய நாள் ஒரு குருவை நீங்கள் கண்டுபிடிக்கிறது, குருவுடைய அருளை, ஆசியை, அவரிடத்திலிருந்து ஒரு வித்தையை, ஞானத்தை பெறுவது, புதிய இடங்களுக்கு சென்று அதனால் ஏதாவது விஷயங்களை கற்றுக்கொள்வது, அல்லது ஒரு சேஞ்ச், மனமாற்றம். ரொட்டீனாக போயிட்டுருக்கு, ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையாக இருக்குது, அதிலிருந்து விடுபடுறது, இந்த சைடு அடையலாம். அல்லது ஒரு குருவிடத்திலிருந்து நீங்கள் உபதேசம் பெறலாம். அதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது. மிதுனராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்குது. இருந்தாலும் பெரிய அளவிற்கு உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்காது. ஏன்னா 8ல் சந்திரன் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு சொன்னால், அந்த சூரியன் சந்திரன் சேரக்கூடிய ஒரு பௌர்ணமி யோகம் கிடைச்சிடுறது. அந்த பௌர்ணமி யோகன்றது நம்ம ஏறக்குறைய ஒரு 2.25 நாளுக்கு எடுத்துக்கலாம். பௌர்ணமின்ற அந்த திதி ஒரு நாள் தான் இருக்கும். ஆனால் அந்த சந்திரன் சூரியனுக்கு சமசப்தம வீட்டில் 2.25 நாள் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த காலம் முழுக்கவே நம்ம பௌர்ணமி யோகமாக எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் சந்திரன் இந்த ஒரு நிலை உங்களுக்கு 2 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால குடும்ப நபர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, ஒரு பின்னாடி பிரச்சனைனாலும் கூட அதை உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும், ஆரம்பத்திலே சுதாரித்து கொள்ள முடியும். அதனால் ஒரு பிரச்சனையான ஒரு சந்திராஷ்டம நாள் இந்த நாள் கிடையாது. நீங்கள் ஆனால் இறை வழிபாடு செய்யணும், நல்லவர்களோடு சேர்ந்திருக்கணும். கடகராசி அன்பர்கள், திருமண விஷயங்களுக்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது. ராசியாதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ராசியாதிபதி 10ஆம் பாவத்துக்கு போய் இருக்காருன்னா நீங்கள் வேலையை பற்றி திங்க் பண்ணுவீங்க. ராசியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருன்னா திருமணம் பற்றி திங்க் பண்ணுவீங்க. அப்போது ஏறக்குறைய ஒரு மாதத்துலேயும் அது போல் ஒரு சந்தர்ப்பம் அமையும். 7ஆம் இடத்துல ராசியாதிபதி வருது. அப்போ ஒவ்வொரு மாதமும் திருமணம் பற்றி சிந்திப்போமா அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது. அந்த 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கல்யாண வயசுலேயும் நீங்கள் இருக்கணும், இல்லை பிள்ளைகள் அப்படி இருக்கணும், பேரப்பிள்ளைகள் இருக்கணும், அது ஒத்து வரும். சுபர்களுடைய தொடர்பு அவருக்கு வரும்போது அந்த விஷயங்களை செய்யலாம். ஜஸ்ட்டு ஒரு கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறோம், ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர மணமக்கள்னாலும் கூட இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமே. ஒரு திரைப்படம், ஒரு நாடகம் பார்க்குறீங்க, அதில் ஒரு கல்யாண காட்சி வரும். சுவாமிக்கு கல்யாணம் நடக்கிறதுன்றது நியூஸில் கேட்பீங்க, பார்ப்பீங்க. அந்த மாதிரி அந்த 7ஆம் இடம் அப்படின்றது தொடர்பு பெறுகிறது. யாருக்கெல்லாம் திருமண விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறதோ இந்த நாளில் அதை செய்யலாம். சிம்மராசி என்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியாதிபதி 12ஆம் இடத்திற்கு போயிருக்கார். என்னென்னா அப்போ கொஞ்சம் ஈஸியாக எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் நிறைய ட்ரை பண்ணி உழைத்து பலனை அடையக்கூடியதாக இந்த ஒரு மாதத்தை சொல்லலாம். அதாவது ஆடி மாதம் சூரியன் 12ல் இருக்கார்.
இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா 12ல் சூரியன் இருந்து 12ஆம் அதிபதி சந்திரன் அவரை பார்க்குறார், 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. 6ஆம் இடம் தொடர்பு கொள்கிறது. ஒரு போட்டியில் வெற்றி பெறுவது அப்படின்ற ஒரு விஷயம். கைவிட்டு போன ஒன்றை மீட்பது, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கலாம். அது சரி பண்ணுறது, மீட்டு அடையிறது அப்படின்றது. அது பொருளாக இருக்கலாம், பத்திரங்கள், ஆபரணங்கள், இதெல்லாம் அடகு வைத்ததாக இருக்கலாம். வேலையை போனது மீட்கலாம், பிஸ்னஸில் ஒரு நலிவுனா சரி பண்ணலாம். காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு கோபத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா இன்றைக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. மணமக்கள், அந்த கணவன் மனைவி, மணமானவர்கள், தம்பதிகள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு போக்கிக் கொள்ளணும். இப்படி அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு பலன் கிடைக்கப் போகிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு பலன்னு சொல்லலாம். ராசி அதிபதி நன்றாக இருக்கார், லாப ஆதாயஸ்தானம் வலுத்திருக்கிறது, பூர்வ புண்ணியாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்காரு, லாபாதிபதி 5ஆம் இடத்திற்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அதனால் இது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்கிற மாதிரியான நாள். இன்றைய நாளை நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே அதில் எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயங்களை பிளான் பண்ணுவீங்க. இன்றைக்கி எதிர்பாராத விதமாக ஒருத்தரை சந்திக்கிறீங்கன்னா அந்த சந்திப்பு நன்றாக இருக்கும். உங்களை சந்தித்தலும் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லி நம்பரை வாங்கிக்கிட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுற மாதிரி இருக்கும். ஒரு சினிமா பார்க்க போகிறீங்கன்னா கூட பிடிச்ச மாதிரி நல்ல சினிமாவாக அது இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் போனால் கூட ரொம்ப திருப்தியாக வெளியில் வருவீங்க. கோயிலுக்கு போகிறீங்கன்னா நல்ல தரிசனம் கிடைக்கும். அப்படியே எல்லா இடத்துலையும் இது அப்ளை ஆகும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வாகனம், வீடு இதெல்லாம் பழுது பார்க்கக்கூடிய நாள். அதற்காக இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் சரி பண்ணுறதுக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய நடை உடை பாவனைகள், அலங்காரம், ஆடை உடுத்தி கொள்வது, உங்களுடைய வீட்டு வரவேற்பறை, நீங்கள் சமையல் செய்யக்கூடிய முறை, பேசக்கூடிய முறை, இதெல்லாம் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை செய்யலாம். புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு யோகா ஆரம்பிக்கிறீங்க, தியானம் பண்ணலான் இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கீங்க, அந்த விஷயங்களை இன்றைய நாளில் ஆரம்பிக்கலாம். இன்றைய நாளில் போய் நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கினீங்கன்னு சொன்னால் அதை படித்து முடிச்சிடுவீங்க. அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு பலன் தரப்போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல தைரியத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை கிடைக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், எல்லாமே உற்சாகமாக இருப்பீங்க. எந்த ஒன்றுமே கஷ்டமாகவே உங்களுக்கு தெரியாது. 9ஆம் இடம் வலுத்திருக்கிறது, அந்த பாக்யஸ்தானம், அந்த ஸ்தான அதிபதி அந்த 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். ராசிநாதன் சொல்லக்கூடியவர் பலமாக இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார். அதனால் இன்றைய பணிகள் அனைத்தையும் சுலபமாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடுவீங்க. உற்சாகமாக இருந்து சுறுசுறுப்பாக இருந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கும் அவசர அவசரமாக பதட்டத்தோடு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு உற்சாகமாக இருந்து வேகமாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. தனுர் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்ப சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது பணம் பிரச்சனையோ அது தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. முயற்சித்து அந்த பலனை நீங்கள் அடையலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நிறைய எஃபோர்ட் போட்டு நல்ல பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு பண பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும். குடும்பம், குடும்ப நபர்கள் சார்ந்த பிரச்சனை அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அம்சம் இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடத்தோடு தொடர்பு வருகிறது. அப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. 2ஆம் இடம் தனஸ்தானம், 8ஆம் இடத்தோடு இருக்கிறது பணப்பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை இப்போது சரி பண்ணலாம். அதற்காக நீங்கள் சிந்தித்து இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நாளாக சொல்லலாம். நீங்கள் பிரிந்தவர்களை சேரக்கூடிய ஒரு பலன் இன்றைக்கு இருக்கிறது. தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் இந்த மறு மதிப்பீடுன்னு சொல்லுவாங்களே, திரும்ப கொடுக்கறது, கொடுத்தா அவங்களுக்கு ஆமாம் கொஞ்சம் தவறாக இருக்கிறது, இவர் பாஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேறு எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலையோ, கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு மயிரிழையில் அது குறைஞ்சிருக்கோ தவறு இருக்கோ அதெல்லாம் திரும்ப முயற்சி பண்ணிங்கன்னா அடைஞ்சிடுவீங்க. அதே மாதிரி உடல் உபாதை கூட சரியாகாதவர்கள் மறுபடியும் அந்த வைத்தியத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது சரியாயிடும். எந்த ஒரு வேலை உங்களுக்கு ரொம்ப கிட்ட பலன் தராமல் தோல்வியில் இருக்கிறதோ அதை இன்றைக்கு எடுக்கலாம். கும்பராசி அன்பர்களே, வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும்.
12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து 6ஆம் பாவத்திற்கு போய் உச்சபலத்தை அடைகிறார். ராசிக்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வெளிநாட்டில் போய் நான் சம்பாதிக்கணும். ஆனால் அதற்கு வந்து எனக்கு எப்படி ட்ரை பண்ணணும், எங்கேருந்து எனக்கு அதற்கான அனுமதிலாம் கிடைக்கும்னு தெரியல, பணம் எங்கேருந்து கிடைக்கும்னு தெரியல, யார் எனக்கு அங்கேருந்து கூப்பிடுவாங்க, விசா எப்படி கிடைக்கும்னு தெரியல, அதெல்லாம் இன்றைய நாளில் சிந்திக்கலாம். பிறர் இடத்துல உதவியாக கோரலாம். அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு யோகமான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. குறிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது பெற்றோருக்கோ ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. 5ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. புத்திர பாவம்னு சொல்லலாம். சூரியன் சந்திரனுடைய தொடர்பு ஏற்படுகிறது. அம்மா அப்பா அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் சம்மந்தப்படுகிறது. அப்போ இவங்களால் சந்தோஷம், இவங்களை நீங்கள் சந்தோஷப்படுறது, இவங்களோட சேர்ந்து இருக்கிறது, இவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் பேசி சரி பண்ணுறது. இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைக்கு பௌர்ணமி. பௌர்ணமின்றது வந்து ஒரு மாதத்தினுடைய மிக விசேஷமான நாள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமி வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறது. வியாச பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் அந்த குருவிடத்தில் அனுகிரகம் பெறுவது, குரு ஆசியை பெறுவது, ஒரு குருவிடத்திலிருந்து நம்ம கற்று பயின்று ஒரு வித்தையை கலையை அவரிடத்துலேருந்து பெற்று இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நன்றி தெரிவித்து அவரிடத்துல போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு என்ன விஷயங்கள்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைய நாள் செய்ய வேண்டியதாக இருக்குது. பொதுவாக குருவாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு செய்யலாம். பிறகு குருன்னு சொல்லும்போது நமக்கு சாஸ்திரங்களில் நிறைய விஷயங்களில் நமக்கு கொடுத்தவர், இதிகாசங்களில் புராணங்களில் இருந்து அதுபோல் நிறைய சம்ஸ்காரங்களில் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் பெரும்பாலானவற்றை தொகுத்து நமக்கு வந்து வழிகாட்டுற மாதிரி கொடுத்தவர் வந்து வியாசர். அவரை வழிபடக்கூடியது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நாள், இந்த பௌர்ணமின்றது இன்னும் விசேஷமான ஒரு பௌர்ணமி. எல்லாருக்குமே வந்து குருவாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர். அதில் தந்தை வந்து முதல் குரு அப்படின்னு சொல்லுவோம். தாயும் கூட சின்ன வயதில் தாய் தான் பேசவே கற்றுக் கொடுக்குறாங்க. பேசின பிறகு எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த பேசுகிறதுக்கே கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க தாயாக இருப்பாங்க. அப்போது இவங்களை குருவாக நினைத்து இன்றைய நாளில் பூஜிக்கலாம். ஆலய வழிபாடு செய்து அந்த முழு மதி சந்திரன் இருக்கக்கூடிய நேரத்தில் கோயில் குளங்களுக்கு போகிறது, தானங்கள் செய்கிறது, தர்மம் செய்கிறது, இதெல்லாம் இன்றைய நாளில் செய்து எப்போதுமே இந்த முழு மதி போல் எப்போதும் குருவுடைய துணை இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடையலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.